தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நாளை அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா நடைபெற இருக்கின்ற நிலையில் அமைச்சர் பொன்முடி புறக்கணிக்கிறார் அந்த விழாவினை. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். சங்கரன், வணக்கம். சங்கரன், இதற்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். ஆளுநர் உயர்கல்வித்துறை இடையேயான அந்த மோதல் போக்கு என்பது மீண்டும் துவங்கிவிட்டது. இதை நேற்று கூட நாம் வெளியிட்ட செய்தியில் தெரிவித்திருந்தோம். குறிப்பாக சட்டப்பேரவையில் பேசிய உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு பதவி நீட்டிப்பு வழங்க விடமாட்டோம் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் அரசினுடைய அந்த நிலைப்பாட்டிற்கு மாறாக தமிழக ஆளுநர் திரு RN ரவி சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு ஓராண்டு பதவி நீட்டிப்பு வழங்கி 2 தினங்களுக்கு முன்பாக உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில்தான் நாளை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் 44வது பட்டமளிப்பு விழா நடைபெறுகிறது. இதில் ஆளுநர் தலைமையேற்று பட்டங்களை வழங்க இருக்கிறார். அதில் உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி அவரும் கலந்து கொள்வதாக அழைப்பிதழ் எல்லாம் அச்சடிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலில் சேலம் பெரியார் பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாளைய அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உயர்கல்வி அமைச்சர் பங்கேற்க மாட்டார், புறக்கணிப்பார் என்று தற்போதைய செய்திகள் வந்திருக்கின்றன. எனவே நாளைய அந்த விழாவை உயர்கல்வி அமைச்சர் புறக்கணிக்கிறார். இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அடுத்து நடைபெறக்கூடிய பட்டமளிப்பு விழாக்களிலும் உயர்கல்வி அமைச்சர் பங்கேற்க மாட்டார் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. இதன் மூலமாக மீண்டும் ஆளுநர் உயர்கல்வித்துறை இடையேயான அந்த மோதல் போக்கு என்பது மீண்டும் துவங்கி இருப்பது உயர்கல்வித்துறையில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி சங்கரன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.